இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன சிவராமா, நேத்து ஆட்டோ ஓனர் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஒரு நாளைக்கு ஆட்டோ ஓட்டினா 1000 ரூபாய் கொடுக்கணும். நைட்டு 10 மணி ஆச்சுன்னா தானே அவனுக்கு அமௌண்ட் போயிடணும். இல்ல என்ன போட்டு தாளிச்சு போடுவான். இன்னைக்கு சவாரி வரல, வந்து டிராபிக்ல மாட்டிக்கிட்டேன், இப்படி எதுவும் சொல்ல முடியாதுப்பா. 30 நாள் வாடகை கரெக்டா போயிடணும். ஒரு நாள் போகல, அடுத்த நாளே போன் பண்ணிட்டு ஆட்டோ தூக்கிட்டு போயிருவான். 1000 ரூபாய் எப்படியா? என்னப்பா நேத்து அவர் சொன்னதுக்கெல்லாம் சரி சரின்னு சொல்லிவிட்டு இப்ப வந்து என்னப்பான்னு என்ன கேட்டுக்கிட்டு இருக்க? இங்க பாரு, ஏற்கனவே ஓட்டுனவன் 1200 ரூபாய் கொடுத்துட்டு இருந்திருக்கான். ஏதோ அவன் என் ஃப்ரெண்டுன்னு சொல்றதுனால 1000 ரூபாய் தரேன்னு சொல்லி கேட்டதுக்கு எனக்காக அவன் ஒத்துக்கிட்டான். இதுல ஒரு சின்ன சந்தேகம்டா. என்ன? இல்ல, நான் ஆட்டோ ஓட்டுறது யாருக்காவது தெரிஞ்சிருச்சுன்னா, என் சொந்த பந்தம் யாருக்காவது தெரிஞ்சிருச்சுன்னா வீட்டுல சொல்லிடுவாங்கல்ல? ஆமா சொல்லுவாங்க. முக்கியமா லட்சுமிக்கு தெரிஞ்சா வருத்தப்படுவாள்ல? வருத்தப்படுவா. என்னடா பண்றது? நான் ஆட்டோ ஓட்டுறது நான் தான் ஓட்டுறேன்னு இங்க யாருக்கும் தெரியவும் கூடாது. என்ன பண்ணலாம்? இப்ப நீ ஏற்கனவே தலையில கேப் போட்டிருக்க, கூடவே ஒரு மாஸ்க் வாங்கி மாட்டிக்க. எனக்கே அடையாளம் தெரியாம போயிரும். சரி வா சிவராமா, வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னும் என்ன யோசனை? இல்லடா, நான் எந்த நல்ல காரியம் ஆரம்பிச்சாலும் லக்ஷ்மி முகத்தை பார்த்துட்டு தான் ஆரம்பிப்பேன். ஆனா இப்போ அப்பா, அதுக்காக லட்சுமியை உன் கண்ணு முன்னாடியே கொண்டு வந்து நிறுத்த முடியும்? அவங்களுக்கே தெரியக்கூடாதுன்னா தொப்பி மாஸ்க் இதெல்லாம் போட்டு வண்டி ஓட்ட போற நீ. முதல்ல அதை புரிஞ்சுக்க. நீ போய் உன் போன்ல ஏதாவது லட்சுமி போட்டா இருந்தா பார்த்து கும்பிட்டுட்டு வண்டி எடுப்பா. லக்ஷ்மி, உன் வீட்டுக்கார வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ இன்னும் 2 வருஷத்துல ரிட்டையர் ஆயிடுவாரு. பெரிய விஷயம் லக்ஷ்மி. பசங்க எல்லாரும் வளர்ந்து ஆளாகியும் இப்பவும் உழைச்சுக்கிட்டு இருக்காரு. வாழ்க்கையில நிறைய போராடி இருப்பாருல்ல? என் அண்ணன் பேச்ச கேட்டிருந்தேன்னா நான் நிச்சயமா இந்த மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கையை இழந்திருப்பேன். என்னைக்குமே அவருக்கு நிகரா யாருமே வர முடியாது அண்ணி. அவரு என்கிட்ட இருந்து எதையுமே மறைக்க மாட்டாரு. அவருக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் என்கிட்ட அதை மறைக்காம சொல்லி அவர் ஷேர் பண்ணிக்குவாரு. எனக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பாரு. எந்த இடத்துலயுமே என்னை விட்டு கொடுக்கவே மாட்டாரு. என்ன சுதந்திரமா யோசிக்க விடுவாரு. அண்ணி, ஒரு பொண்டாட்டியா எனக்கு இதுக்கு மேல என்ன வேணும்? ஏதோ நான் முன் ஜென்மத்துல செஞ்ச புண்ணியம்தான் அவர் எனக்கு புருஷனா கிடைச்சிருக்காரு. இன்னும் நம்ம குடும்பத்து மேல அவருக்கு கோபம் இருக்கா லக்ஷ்மி? ஓ, அவரு அன்னைக்கு அடிச்சதை கேக்குறீங்களா? சுத்தமா இல்ல. எப்பவோ அதெல்லாம் அவர் மறந்துட்டாரு. அண்ணி, நான் ஏன் அண்ணனை ஏதாவது கோவமா சொன்னா கூட அவர் அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுவாரு. ஆனா இப்ப வரைக்கும் எங்களோட ஆசை ஒன்னே ஒண்ணுதான் அண்ணி. நாங்க ஆசைப்பட்ட மாதிரி சொந்தமா ஒரு வீடு கட்டணும். அது சின்ன வீடா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா சொந்த வீடா இருக்கணும். சீக்கிரமே கட்டிடுவீங்க லக்ஷ்மி. என் புருஷனும் அதுல ரொம்ப உறுதியா இருக்காரு. அதுக்காக தான் இப்பவும் தினம் அவர் உழைச்சுக்கிட்டே இருக்காரு. பரவாயில்லையே, என் வீட்டு வாசலையே கரெக்டா கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாரு இந்த டிரைவரு. ரொம்ப நன்றி. வாங்க நீ வாங்க. ஆமா, இந்த வீடு உங்களுக்கு தெரியுமா? நமக்கு பழக்கப்பட்ட இடம் தாமா, யதார்த்தமா நிறுத்தினேன். சரி, எவ்வளவுன்னு சொல்லுங்க. இது எனக்கு முதல் சவாரி. நீங்க கொடுக்கறத கொடுங்க. வழக்கமா எங்க வீட்டுக்கு வர 70 ரூபாய் தான் கொடுப்பேன். நீங்க முதல் சவாரின்னு வேற சொல்லிட்டீங்க. பரவாயில்ல, 100 ரூபாய் வச்சுக்கோங்க. தேங்க்ஸ். பரவாயில்ல. அவ கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா அவ நல்லவளா ஆயிடுவாளா? அவ ஒண்ணு சும்மா கையெழுத்து போட்டு கொடுத்துருக்க மாட்டா.
எதுவுமே கேட்காம கையெழுத்து போட்டா பிற்காலத்துல குடும்பத்தோட ஒட்டி உறவாடலாம்ல, அந்த கணக்குல கையெழுத்து போட்டிருப்பான். அத அவன் சொல்லி கொடுத்திருப்பான். நீங்க கடைசி வரைக்கும் மாற மாட்டீங்கன்னு அவங்களுக்கு தெரியும். உங்க வேலை முடிஞ்சிருச்சுல, விடுங்க. என்ன சொல்லி காட்டுறியா? என் புள்ள கேட்டானு தான் நான் இதை ஒத்துக்கிட்டேன். எனக்கு ஒன்றும் இந்த சொத்து வித்து தான் கஞ்சி குடிக்கணும்னு அவசியம் இல்லை, அது உனக்கு நல்லாவே தெரியும். நீ போனதோ கையெழுத்து வாங்கினதோ அப்படி ஒருத்தி இருக்காங்கிறதோ எக்காரணத்து கொண்டும் என் பிள்ளைக்கு தெரியக்கூடாது. அத நீ மனசுல வச்சுக்கோ. நான் போய் அவட்ட இதை காட்டு வரேன். இந்த மனுஷன் இப்படி இருக்காரே, பாவ லக்ஷ்மி. என்ன பார்த்ததும் எவ்வளவு அன்போடவும் பாசத்தோடவும் வந்தா. அப்புறம் வெக்கேஷன் போயிருந்தியே அஞ்சலி சித்தி வீட்டுக்கு, எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு பாட்டி. அங்க அங்கிள் என்ன ரொம்ப நல்லா பாத்துட்டாரு. ஆ, அப்படியா? ஓ, சரி தியா சொல்லு, என்னென்ன வாங்கி கொடுத்தாரு அவர் உனக்கு? அம்மா, எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுமா. ஸ்வீட் எல்லாம் கொடுத்து அனுப்புனாங்களா? அப்பா, ஐயோ, நான் எடுத்துக்கோ. காஃபி சாப்பிடணுமா? நீ கூட, நான் வாங்கிக்கிறேன். ஸ்வீட்டா? அஞ்சலி கொடுத்து அனுப்புனாளா? தியா எடுத்துக்கோ. பாட்டி. ஏய், நான் இன்னைக்கு ஒரு ஸ்வீட் சாப்பிடுவேன், எனக்கு கொடு. இது போதும் அத்தை, இந்தாங்க. இல்ல இல்ல, எனக்கு முழுசாதான் வேணும். பரவாயில்லையே துளசி, ஸ்வீட் எல்லாம் வாங்கி வந்திருக்கீங்க. இதெல்லாம் அவர்தான் வாங்கி கொடுத்தாருப்பா. அப்படியா? ஆ, சரி சொல்லு, வேற என்னென்ன அவர் உனக்கு வாங்கி கொடுத்தாரு? எனக்கு நிறைய டாய்ஸ் வாங்கி கொடுத்தாரு பாட்டி. அப்படியா? என்னடா, அங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்களா? ஆமா தாத்தா, அது பெரிய வீடு. நான் அப்பா கூட இருந்தேன்ல, அந்த மாதிரி வீடு தாத்தா. சூப்பரா இருந்துச்சு. எனக்கு அங்க இருக்கும்போது அப்பா வீட்ல இருந்த மாதிரியே இருந்துச்சு. தியா குட்டி, இத பாரு, உங்க தாத்தாவும் சீக்கிரமா அதே மாதிரி ஒரு பெரிய வீடு கட்ட போறாரு. நாம எல்லாரும் அந்த வீட்ல ஜாலியா இருக்கலாம், சரியா? அப்படியா தாத்தா? ஆமாமா, ஆமா, போய் ஜாலியா இருக்கலாம். நான் போய் டாய்ஸ் எடுத்து விளையாடுறேன். சரிடா, சரி.